தலை சுத்துதுன்னா டாக்டர் கிட்ட போவோம். உடனே தலை லைட்டா சுத்துதுன்னா போயிடுவோம். டாக்டர் உடனே எல்லா டெஸ்டையும் எழுதி கொடுப்பாரு. இருக்கிற எல்லா டெஸ்டையும் எழுதுவாரு. டெஸ்ட் ரிப்போர்ட் நமக்கு புரியாது இல்லைங்க, அவங்க பாஷையில இருக்கும். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை டாக்டர் கிட்ட காட்டி அப்படியே பரிதாபமா பார்ப்போம். ஏதாவது தீராத வியாதியை சொல்லுவாரான்னு. கேன்சர்னு சொன்னாலோ எய்ட்ஸ்ன்னு சொன்னாலோ டக்குன்னு செத்துருவான். எதுக்குங்க அவ்வளோ பயம்? இந்த கட்டை முன்கூட்டியே இந்த உலகத்தை அனுபவிக்காமல் மண்ணுக்கு மண்ணாவது அதற்கு விருப்பம் இல்லை. அப்படித்தானங்க? என்ன சொல்லுவோம் டாக்டர் கிட்ட போய்? டாக்டர் ஐயா, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பா, எவ்வளவு தைரியங்க! எவ்வளவு பணம் செலவானாலும் சரி மீட்டிங்க வைக்கலாம்னு சொல்லுவீங்களா நீங்க? அத சொல்ல மாட்டோம். எவ்வளவு பணத்தை வேணும்னாலும் கொடுங்க, மீட்டிங்க வைக்கலாம்னு சொல்லுவீங்க. என்ன சரீரங்க இது? மாயை, மதியை மயக்கும் சரீரம் இது. இதோ இந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல 500 ரூபாய் நோட்டை கொடுக்கறாங்க வந்தவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்குங்க? அடிச்சு பிடிச்சு ஓடி வர மாட்டாங்க? தள்ளிக்கிட்டு முட்டிக்கிட்டு ஃபுல்லாயிடும். இதெல்லாம் கன்வீனர் கண்ட்ரோல் பண்ண முடியாம பைத்தியமே பிடிச்சிருக்கும் இந்நேரத்துக்கு. ஆனா மீட்டிங் இந்த சரி இங்க வருமா? நடந்தவுல இருக்கிற ஒருவங்க எல்லாம் இங்க வர முடியுமா? இப்போ எங்க போறதுங்க இந்த மீட்டிங்க்கு? பார்க்கலாம், இன்னைக்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்க, நாளைக்கு ட்ரை பண்றேன் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனிடத்திற்கு வருவதற்கு அதற்கு விருப்பம் இல்லை. தேவனிடத்திற்கு வருவதென்றால் அது ஒத்துக்காது. இன்னும் சொல்ல போனால் இந்த மெசேஜ் எல்லாம் எப்படிப்பட்டது? அதுக்கு விரோதமான பிரசங்கம் இதெல்லாம். பிரசங்கம் யார பத்தி? அதற்கு விரோதமானவை. அதை மெச்சிக்கொள்ளும் பிரசங்கம் வேண்டுமே தவிர அதை வேண்டாம் என்னும் பிரசங்கம் அதற்கு தேவையில்லை. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். எதுக்கு நான் இப்படி கூப்பிட விழறேன்? எதற்கு நான் இப்படி ஆகிறேன்? ஐயோ, என் சரீரம் எத்தனை பயங்கரமானது! இன்னும் இந்த பயங்கரமானதை பத்தி 23ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். இத்தனைக்கு இந்த பயங்கரமான எந்திரம் எங்க இருக்கா? அவயவங்களில் இருக்கா மொத்தம். இந்த கை மொட்டையா இருந்தா ஒத்துக்குமா? இந்த கை ஒத்துக்காது. ஏதாவது ஒரு ரிங்க வாங்கி இதுக்கு மாட்டினா இந்த கை சும்மா இருக்குமா? ஏய், இருந்தா ரெண்டுத்துக்கும் இருக்கணும், இல்லைன்னா எடுத்துட்டு. காலுக்கு ஒரு செருப்பை போட்டு அட்ஜஸ்ட் ஆகலாமா? நோ 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 நோ, ரெண்டு காலுக்கும் இருக்கணும். டிஃபரன்ஸ், டிசைன்ல டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, கலர்ல வேறுபாடு இருக்கக்கூடாது, பழசு புதுசா இருக்கக்கூடாது. சரீரம் சாதாரணமானதல்ல, நல்லதல்ல. அதனாலதான் சொல்றாரு, வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். சரீரம் எத்தனை பயங்கர